வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸ்க்காகவே பிரத்யேகமான சேனல். நம்ம சேனலை கிளிக் பண்ணி வந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம செகண்ட் ஹேண்ட் மொபைல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ், பெஸ்ட்டான விலையில சேல் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் மக்களே பார்க்க போகிறோம். நியூ இயர் வந்ததாலேயோ என்னமோ தெரியல, எல்லா மொபைல் ஷாப்ஸும் சூப்பரான விலையில் ஸ்டாக்ஸுன்றது அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நிறைய ஸ்டாக்ஸு சூப்பரான விலையில் வந்திருக்கு. அது எல்லாமே தொடர்ந்து நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அண்ட் மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி ஷாப் கிட்ட கேட்டுக்கோங்க வாரண்ட்டி பாலிசிஸ் அண்ட் ரிட்டர்ன் பாலிசிஸ்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் ஸ்டாக் வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை போய் கிளிக் பண்ணி ஸ்டாக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. அண்ட் ஷாப் ஓனர்கிட்டையும் விசாரிச்சுக்கோங்க கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது எந்த வகையிலும் ஸ்பான்சர் வீடியோ இல்லை. கொடுக்குற காசுக்கு எந்தெந்த மொபைல் ஒர்த்தாக இருக்கோ அதை தெரிவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, முதன்முறையாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் சர்வீஸ் பாயிண்ட் மொபைல்ஸ். 6000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. அண்டு சேலமில் இவங்களோட ஷாப் லொக்கேஷன் இருக்குது. இந்த கடைன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான விலையிலே சேல் பண்ணுறாங்க. போக போக பார்க்கலாம் இவங்களோட ஸ்டாக் எல்லாமே. சாம்சங் S20 FEயோட 8GB 128GB வேரியண்ட்டை இவங்க 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்குற மொபைல் 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்குன்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான மொபைல் மக்களே. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். சாம்சங்கோட எஸ் சீரீஸை நான் ரொம்பவே புகழ்ந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒயர்லெஸ் சார்ஜிங், ஐபி ரேட்டிங் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் தாறுமாறாக இருக்கும். ஸோ 10,000 11,000 உங்களோட பட்ஜெட்னா சூப்பரான ஆப்ஷன் சாம்சங் S20 FE. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ரெட்மி நோட் 10S இவங்க 4,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 4G மொபைல் தான். கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் கேமரா, டிஸ்பிளே, பேட்ரின்னு சொல்லிட்டு 4,500 ரூபாய்க்கு ஒரு உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும். பட் 4Gன்றது ஒரு சின்ன நெகட்டிவ். அது ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. 4G மொபைல் வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைனா இதை வாங்க தேவையில்லை. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக இவங்க விற்கிற மொபைல்னு பார்க்கும்போது சாம்சங் S20 ப்ளஸ்ஸோட 8GB 128GB வேரியண்ட்டை 12,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 12,500 ரூபாய்க்கு உண்மையிலே வேறு லெவல் மொபைல் தான். பட் என்ன பண்ணுறது, இது 4G மொபைலாக இருக்குது. ஸோ 4G ஓகேனா மட்டும் இதை வாங்குங்க, இல்லைனா தயவு செஞ்சு வாங்க வேணாம். பட் இது மட்டும் ஒரு 5Gயாக இருந்ததுன்னா 15,000 ரூபாய்க்கு விற்றா கூட நான் வாங்கலான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது தாறுமாறாக இருக்கும். நான் இந்த மொபைல் இப்போவே என் கையில் வச்சுருக்கேன். சூப்பரான கேமரா மொபைல் தான். பட் 4G மொபைலுன்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ரெட்மி நோட் 8 ப்ரோ 5,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 6GB 64GB வேரியண்ட்டு. இதுவும் உங்களுக்கு 4G ஓகேனா மட்டும் வாங்கிக்கோங்க. செகண்டரி மொபைலாக வாங்குறீங்கன்னா மட்டும் வாங்கிக்கோங்க, மற்றபடி வாங்க தேவையில்ல. ரெட்மி K20 6,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. டிசைன் சூப்பராக இருக்கும். பாப்அப் கேமராவோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வர மொபைல் தான். பட் பேக் டோர் பீலிங்ன்றது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பேக் டோர் லைட்டாக உறிஞ்சிருக்கு. ஸோ ஓகேனா மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லைனா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் ரெட்மி நோட் 11 ப்ரோலாம் வித்துட்டு தான் இருக்காங்க 6,000 ரூபாய்க்கு. எல்லாமே 4G மொபைல்ன்றதில் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கேமிங் மொபைலை சேல் பண்ணுறாங்க. போக்கோ F3 GT கெப்பாசிட்டிவ் கீஸ்லாம் இருக்கும். கேமிங் மொபைல் தேடுறீங்க இந்த பட்ஜெட்லனா, அதாவது 10,500 ரூபாய்க்கு பாக்ஸ் அண்ட் மொபைல் மட்டும் தராங்க. 8GB 128GB வேரியண்ட்டு. கேமிங் ட்ரிகர்ஸோட ஒரு மொபைல் தேடுறீங்கன்னா, இந்த மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 8GB 256GB வேரியண்ட்டை 13,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பாக்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதே ப்ரைஸிங்லேயே மற்ற கடையில் ரெட்மி நோட் 12 ப்ரோவை சேல் பண்ணுறாங்க. இவங்க ப்ரோ ப்ளஸ்ஸை சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8GB 256GB வேரியண்ட்டுன்றதால கொஞ்சம் மவுஸ் அதிகம், அதாவது 13,000 ரூபாய்க்கு ஒர்த்துன்னு சொல்லலாம் மக்களே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக அவங்க சேல் பண்ணுற மொபைல் OnePlusஓட 10R பாக்ஸ் அண்ட் மொபைலோட 12,500 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. OnePlus கிட்டேருந்து ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக விவோ V23 இந்த கோல்டு கலரில் இருக்கும். ஸோ இந்த டிசைன் அண்ட் கலர் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. 5G மொபைல் தான். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். 7,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணுறாங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒர்க் ஆகாதான். ஸோ 7,500 ரூபாய்க்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துருக்குன்னா அண்ட் கேமராவும் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்கலாம்.
ஃப்ரண்ட்டில் 4K அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் விவோ V27 13,500 சேல் பண்ணுறாங்க. 8GB 128GB வேரியண்ட்டு. அண்ட் இதுவும் ஒரு கர்வ் டிஸ்பிளேவோட இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே தெரியுது. அண்ட் சாம்சங் S21 FE லைட்டாக யூசேஜ் மார்க்ஸ்ன்றது இருக்கான், லிட்டில் ஸ்க்ராச்சஸ்ன்றது இருக்கான். 13,000 தான் சேல் பண்ணுறாங்க. 13,000 ஒரு நல்ல மொபைல், எல்லாமே சூப்பராக இருக்கணும். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, ஒயர்லெஸ் சார்ஜிங், ஐபி ரேட்டிங் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த S21 FE கன்சிடர் பண்ணலாம். அண்ட் Xiaomi 11i 10,500 சேல் பண்ணுறாங்க. 8GB 128GB வேரியண்ட்டு. பார்க்குறதுக்கு டெமோ கண்டிஷன் மாதிரி ஃப்ரோஸ்டட் கிளாஸ் ஃபினிஷோட பார்க்குறதுக்கு நல்ல அவுட்லுக்கோடு இருக்குது. 10,500 உண்மையிலே ஒர்த்தான மொபைல் தான். ரியல்மியோட X7 மேக்ஸ் யாராவது கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10,000 சேல் பண்ணுறாங்க. 8GB 256GB வேரியண்ட்டு. ஸோ இன்னுமே பாசிட்டிவான விஷயம் தான் நமக்கு. ஒன் ப்ளஸோட 9R 9RT அதெல்லாமே சேல் பண்ணுறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னு நீங்கள் பார்க்கலாம். அண்ட் விவோவோட விவோ V25 8GB 128GB வேரியண்ட்டை 13,000 சேல் பண்ணுறாங்க. அண்டு ஒரு தரமான கேமரா மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை பார்க்கலாம் மக்களே. பேக்டோர் கிராக்கோடு தான் இருக்குது. விவோ V90 பேக்டோர் கிராக்கோட 19,500 சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் விவோவோட எக்ஸ் சீரியஸோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். 19,000 கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெட்மி நோட் 12 ப்ரோவை 11,500 சேல் பண்ணுறாங்க. 11,500 ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல், கொஞ்சம் கேமரா நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதுக்கடுத்தபடி நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் பர்மா பஜார் அப்படின்ற ஒரு கடை தான். ரெட்மி K50i 9,500 சேல் பண்ணுறாங்க. 8GB 256GB வேரியண்ட்டு. ஸோ 8GB 256GB வேரியண்ட்டோட ஒரு தரமான கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ரெட்மி K50i கன்சிடர் பண்ணலாம். இது லான்ச் ஆகும்போது இந்த ப்ரைஸிங்க்கு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெட்மி K50i என்னோட பல வீடியோஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உண்மையிலே ஒர்த்தான மொபைல் தான் மக்களே. OnePlus Nord 3 ஒரு அட்டகாசமான ஆல்ரவுண்டிங் மொபைல். பட் Android 13 தான் இருக்கும். கொஞ்சம் பழைய மொபைல். ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேன்னா 14,000 சேல் பண்ணுறாங்க பாக்ஸு ஃபுல் கிட்டோட. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணலாம். கேமராவும் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பேட்ரி சார்ஜிங் சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சம் பழைய மொபைல். ஓப்போ ரெனோ 8 12,500 சேல் பண்ணுறாங்க. 8GB 128GB வேரியண்ட்டு பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. அண்ட் ஓப்போ ரெனோ 10 15,500 சேல் பண்ணுறாங்க. பேக் டோர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ உங்களுக்கு ஓகேவானா பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஓப்போ ரெனோ 8 10,000 சேல் பண்ணுறாங்க. இதுவும் பாக்ஸ் அண்ட் சார்ஜரோடு இருக்குது. அண்டு அதுக்கு அடுத்தபடியாக விவோ V23 இவங்க 11,000 சேல் பண்ணுறாங்க. நம்ம மொபைல் ஸ்டாப் அண்ட் ஹேங்கர்ஸில் பார்த்தோம், சர்வீஸ் பாயிண்ட் மொபைல்ஸில் பார்த்தோம். அங்கே வந்து ஒரு 7,000 சேல் பண்ணுறாங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணதோட இங்கே 11,000 சேல் பண்ணுறாங்க. எது பெட்டர் வேல்யூவோ நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் 4G மொபைல் தான். பட் நோட் 9 சீரீஸ் பிடிச்சவங்களுக்கு இது வேணும்னா மட்டும் வாங்கிக்கோங்க. 5G இல்லாதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். 5,500 உண்மையிலே ஒர்த்து தான். பட் 5G இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். சாம்சங் S21 ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் கிராக் ஆகி இருக்குது, நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஸோ ஃப்ரண்ட் டோர் கிராக்கோட 11,500 சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிராக் ஓகேனா 11,500 ஒரு சூப்பரான கேமரா மொபைல் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஐபி ரேட்டிங், ஒயர்லெஸ் சார்ஜிங், டிஸ்பிளே, கேமரா பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரான ஒரு மொபைல் தான் சாம்சங் S21 ப்ளஸ். ஓகே மக்களே, அவ்வளோதான். இதுவே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. 2 கடை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அந்த கடையோட ஸ்டாக் வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அந்த ஸ்டாக் வீடியோ கிளிக் பண்ணி ஸ்டாக்கோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வாரண்ட்டி பாலிசிஸ்லாம் என்ன, ரிட்டர்ன் பாலிசிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். நன்றி, வணக்கம் மக்களே.